வீட்டில் தக்காளி நிறையா இருக்குங்களா, அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பூண்டு தக்காளி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுந்து சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு 50 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து மிளகாத்தூள் காற்றுக்காமல் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கணும்.